என் மகளே, என் மகனே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? தினமும் வேதாகமம் வாசித்து தினமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்கிறதே என்று கலக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் என்று வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பபோதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நெடுங்காலமாக நீங்கள் ஒரு காரியத்திற்காக காத்திருந்தீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய இருதயமானது சோர்ந்து போகும். ஆனால் நீங்கள் விரும்பியது வரும்பொழுது உங்களுக்கு ஜீவ விருட்சியத்தை பெற்றது போல சந்தோஷமாக மாறிவிடும். என் மகளே, என் மகனே, நீங்கள் நெடுங்காலமாக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் உங்கள் உள்ளத்திலே கிடைக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக நெடுங்காலமாக காத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு இன்றே அந்த ஆசீர்வாதத்தினை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதற்கு என் மகளே, என் மகனே, நீங்கள் தினமும் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜெபம் செய்து என்னை ஆராதிக்க வேண்டும். நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களின் காத்திருப்பு, உங்களின் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களிலே முடிவு உண்டு என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெடுங்காலமாக ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த காரியத்திலே நீங்கள் ஜெயம் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தினை கொடுப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று என் ஜனமாகிய உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் இன்றே முடிவு உண்டு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் மகளே, என் மகனே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய பாடுகளுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய வேதனையான காரியங்கள்ல உங்களுக்கு முடிவு உண்டு. உங்களின் துக்கத்திற்கு முடிவு உண்டு. உன் கவலைக்கு முடிவு உண்டு. உங்களுடைய போராட்டங்களுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஆராதியுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் இன்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தினை இன்று உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் சோர்ந்து போகாமல் நீதிமான்களாக உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து பரிசுத்தவான்களாக வாழுங்கள். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த காரியங்களிலே அற்புதங்கள் நிகழும், ஆசீர்வாதங்கள் நிகழும் என்று நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய எங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் விரும்பியவை எங்களுக்கு கிடைக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாக காத்திருக்கக்கூடிய எங்களின் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலேயே எங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.